சகோதரிகளே, குழந்தைகளுக்கு இந்த சிறிய சிறிய கோலங்களை கற்றுத்தாருங்கள். பின்னர் பெரிய பெரிய கோலங்கள் போட்டு காண்பிக்கின்றேன். இப்போது இந்த கோலத்தை எப்படி போடுறதுன்னு இந்த பிள்ளை யோசித்தா முதல்ல 1 2 3ன்னு புள்ளி வைக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இங்கிட்டிருந்து நேராக நடுப்புள்ளிக்கு நேராக வலது கை பக்கம் ஒரு புள்ளி, நடுப்புள்ளிக்கு நேராக இடது கை பக்கம் ஒரு புள்ளி வச்சாச்சா. இந்த புள்ளியை என்ன கோலம் போடலாம்? இப்படி போடணும். ஏன்னா இது குழந்தைகளுக்காக பழகி தர்றது. இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டியா, இப்படி போட்டுட்டு இதை இப்படி இழுத்துருப்பா. இதை கொண்டு இப்படி இழுத்துருமா, இதை கொண்டு இப்படி சேர்த்துருப்பா, இப்படி சேர்த்துரு. இது ஒரு கோலம். 7 வயசு 8 வயசு பிள்ளைகள் இதெல்லாம் பழகிடும் இல்லையா. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி புள்ளி வைக்கிறீங்க. இதில் ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பா? இங்கே ஒரு கோடுகள், இங்கேருந்து ஒரு கோடுகள், இங்கேருந்து ஒரு கோடுகள், இங்கே வந்து ஒரு கோடு. இப்போ 4 கோடு போட்டு அந்த சதுரமாக போட்டேன். இதில் ஒரு வட்டம் போடு. வட்டம் போட்ட பிறகு இங்கே பாரு, இப்படி கொண்டு வந்து இப்படி இழுத்துரு, இப்படி கொண்டு வந்து இப்படி இழுத்துரு, இப்படி கொண்டு வந்து இப்படியே இழுத்துரு அப்படின்னு சொல்லுங்கள். இதில் டிசைன் போட தெரிஞ்சால் போடட்டும், இல்லாட்டா இப்படியே விடலாம். இல்லை உள்ள டிசைன் போடுறோம்னாலும் போடலாம். அந்த பிள்ளைங்க நேற்று போட்டோம் இல்லையா, அது மாதிரி எப்படி டிசைன் வேணாலும் போடலாம். இதுலையே அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, 1 2 3 இப்படி ஒரு கோலம். 3 புள்ளி, ஒரு புள்ளி, 2 புள்ளி அக்கு மாதிரி கீழே வச்சுருக்கேன் நான். எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். மேலே இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டால் இது ஒரு கோலம். இதில் எல்லாம் போடலாம். இப்படியே சின்ன சின்ன கோலமாக பழகுங்க. பழகின பிறகு 4 புள்ளி. இப்போது 4 புள்ளி 4 வரிசையில் 4 புள்ளி 2 வருஷம் வச்சுருக்கோம். இதில் 4 புள்ளி 4 வருஷம் போடலாம். இப்படி கொண்டு வந்து அந்த 3ஆவது புள்ளியில் இப்படி ஒரு வட்டம் போடணும். வட்டம் போட்டு இந்த புள்ளியை இப்படி போடணும். அப்புறமா இப்படி இழுத்து இதை சுற்றி அடுத்த புள்ளிக்கு போகணும். அங்கேருந்து கீழே இருக்க புள்ளிக்கு போகணும். இங்கே வட்டம் போட்டு இப்படி சுற்றி இதை இப்படி முடிக்கணும். இப்படியும் சொல்லித்தரலாம். இது மாதிரி அதே மாதிரி கீழேயும் போடலாம், மேலேயும் போடலாம். இங்கே பாருங்க, இப்படி ஒரு கோலம் போடலாம். அப்புறம் 4 புள்ளி 4 வருஷம். இதில் இந்த ஏரப்பழங்குளம் போட்டிங்கல்ல, சின்ன குளம், அதில் இப்படியும் போடலாம். அதுக்கப்புறமா இப்படி போடலாம். இதையே என்ன செய்யலாம்? 1 2 3 4, 1 2 3 4 இதை போட்டு இங்கே முடிக்காமல் அதையே இப்படி சேர்த்து விட்டுறலாம். பாருங்க, இப்படி போட்டு இப்படி சேர்த்துடலாம். அப்புறம் இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டு இப்படி சேர்க்கலாம். இந்த மாதிரியும் போடலாம், கோலம் போடலாம். இந்த 4 புள்ளி 4 வரிசையில் இதில் 1 2 3 4 இது மாதிரி 4 வருஷம் வைக்கலாம்.
பாருங்கள். இந்த மூலையிலேருந்து 3வது புள்ளிக்கு இழுக்கணும். இழுத்து இப்படி போடணும். போட்டாச்சா? அப்புறம் இங்கேருந்து அந்த 3வது புள்ளிக்கு இழுத்து கோடு கோடாக போட்டு பழகுனா தான் பிறகு கோலம் வரும். போட்டாச்சா? அப்புறம் இப்படி போட்டு இதெல்லாம் எதுக்கு நான் போடுறேன்னா, குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போ போடுறேன். குழந்தைகள் நீ பெரிய பிள்ளை அனுப்புகிற போடலாம்னு விட்டுறாதீங்க. கூட கூப்பிட்டு அதுக்கு கிணத்துல போடணும்னு சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளைக்கு கோலம் போட பழக்குங்க. இப்படி போட்டு இப்படி கொண்டு வந்து இதை சேர்த்துருங்க. இதெல்லாம் ரொம்ப சுலபமாக இந்த பிள்ளைகள் படிச்சுக்கிறோம். இப்படி இன்றைக்கி இந்த கோலத்தை நான் போட்டு காட்டியிருக்கிறேன். இதை அம்மாவோ அக்காவோ அண்ணியோ பாட்டியோ பார்த்து குழந்தைகளுக்கு இந்த பாட்டி சொன்ன கோலத்தை ஒன்றொன்னா போடுன்னு சொல்லி காமிச்சு போட பழக்குங்க. கோலம் போடுறது ஒரு நல்ல பழக்கம். அந்த பிள்ளைக்கு பல நல்ல குணங்கள் வளரும். பின்னால் நாளைக்கு இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், பேசுகிறேன். பாருங்கள். நன்றி, வணக்கம்.